ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கையின் பிரதம நீதியரசருக்கு எதிராக ஆளும் கட்சியினால் கொண்டு வரப்பட்டுள்ள குற்றப்பிரேரணை குறித்த செய்திகள் இன்றைய தினம் வெளிவந்துள்ள நாளிதழ்களில் பிரதான இடத்தை பிடித்துள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று நவம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் வழமை போல முதலாவதாக வீரகேசரி நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, மக்களுக்கு ஏற்பட்ட நிலை இன்று உயர் நீதிமன்றத்திற்கு. பிரதம நீதியரசர் விவகாரத்தை உலகம் உற்று நோக்குகிறது. சபையில் ரணில் எடுத்துரைப்பு, நீதியான விசாரணை அவசியம் என்கிறார் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. நாட்டு மக்களுக்குள்ள அடிப்படை உரிமைகளை உயர் நீதிமன்றம் படிப்படியாக இல்லாது ஒழித்தமையினால் நாம் கடந்த 5 வருடங்களாக அனாதரவாக விடப்பட்டுள்ளோம். எமக்கு ஏற்பட்ட இந்த நிலை தற்போது உயர் நீதிமன்றத்திற்கும் ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட நிலை தற்போது உயர் நீதிமன்றத்திற்கும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பமான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்ததாக அந்த பிரதான கட்டமிடப்பட்ட செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர வடக்கு கிழக்கை கட்டி எழுப்புவதற்கு புலம்பெயர் தமிழர்கள் உதவவில்லை. சபையில் அரசாங்கம் குற்றச்சாட்டு, கூட்டமைப்பு உண்மை பேச வேண்டும் எனவும் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு பிரதான செய்தியையும் வீரகேசரி வெளியிட்டுள்ளது. வடபகுதியை கட்டியெழுப்புவதற்கு புலம்பெயர் தமிழர்களோ அரசு சார்பற்ற நிறுவனங்களோ உதவிகளை செய்யவில்லை என்று அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த நேற்று சபையில் குற்றஞ்சாட்டினார். யுத்தத்தால் அழிவுற்ற வடக்கையும் மக்களையும் மீள் கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கம் பெருமளவில் நிதியை ஒதுக்கி திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. அவை தொடர்பில் தரவுகளை அறிந்து கூட்டமைப்பு உண்மையை பேச வேண்டும். அதனை விடுத்து அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை என்று கூறுவது பிழையான தகவலாகும் எனவும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இதனை தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மக்களை கட்டியெழுப்புவதற்கான எதுவிதமான திட்டங்களும் இல்லை என கூட்டமைப்பு எம்பி சம்பந்தன் தெரிவித்திருந்தார். ஆனால் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த 1/2 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் மீள்குடியேற்றப்பட்டுள்ளனர். இதேபோன்று வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களும் சிங்களவர்களும் மீள்குடியேற்றப்பட்டனர். மீள்குடியேறிய தமிழ் மக்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவுகள், தகரங்கள், சீமெந்து, விவசாய உபகரணங்கள், நெல் விதைகள் போன்ற பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டன. கன்னிபடிகள் அகற்றப்பட்டு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்டது. கைவிடப்பட்ட விவசாய காணிகளில் மீள பயிற்சியை ஆரம்பிக்க வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இதனால் அரிசி உற்பத்தி அதிகரித்துள்ளது. கல்வித்துறை மேம்படுத்தப்பட்டுள்ளது. பாடசாலைகள் மீள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதுடன் ஆசிரியர்களையும் இணைத்துக் கொண்டுள்ளோம். வீதிகள் புனரமைக்கப்பட்டன. 2 கிடந்த பிரதேசங்களுக்கு மின்சார வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது. யுத்தத்தால் அழிவுற்ற பாதிக்கப்பட்ட மக்கள் மீழ்ச்சி பெற நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அதிக அளவு நிதியை ஒதுக்கியுள்ளார். இவை அனைத்தையும் இலங்கை அரசாங்கத்தின் நிதியை தவிர புலம்பெயர் தமிழர்களினதோ சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களினதோ பணமோ அல்ல. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உண்மை பேச வேண்டும், தரவுகளை ஆராய்ந்து பேச வேண்டும் என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர காணி போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பில் கட்சிகளுக்கு இடையில் பல நிலைப்பாடுகள். இறுதி முடிவுக்கு தெரிவுக்குழுவே சிறந்த இடம் என்கிறார் கெஹலி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தில் காணப்படும் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பில் பல்வேறு கட்சிகளுக்கும் வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கலாம். அது தொடர்பில் அரசாங்கத்திற்கும் ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பில் எவ்விதமான இறுதி முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்று ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்கொல்ல தெரிவித்தார். 13வது திருத்தச் சட்டத்தில் இவ்வாறான திருத்தத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் அது தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவே தீர்மானிக்கும். இந்த விடயத்தில் அரசாங்கம் தனித்து எந்த முடிவையும் எடுக்காது எனவும் அமைச்சர் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல எதிர்க்கட்சி தலைவர் மீது விமர்சனம் முன்வைக்கப்பட்டதால் சபையில் சர்ச்சை. நிலையற் கட்டளைக்கு ஒவ்வாத விடயங்கள் நீக்கம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் மீதான டிரான் அலஸ் எம்பியின் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், அதை தொடர்ந்ததான எதிர்க்கட்சி தலைவரின் விளக்கம் மற்றும் சபைக்கு தலைமை
தாங்கிய அஸ்வர் எம்பியின் தலையீடுகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் சபையில் கடும் சர்ச்சையும் வாய் தர்க்கமும் இடம்பெற்றன. சபைக்கு தலைமை தாங்கிய அஸ்வர் எம்பிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்குராசனத்தை நோக்கி கடும் வார்த்தைகளும் பிரயோகிக்கப்பட்டன. பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தில் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு எம்பி டிரான் அலஸ் உரையாற்றினார். அவரது உரையின் போது எதிர்க்கட்சி தலைவரால் கடந்த வியாழக்கிழமை அமர்வில் கூறப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் தனது கருத்துக்களை முன்வைத்ததுடன் எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தொடர்பிலும் விமர்சனங்களை முன்வைத்தார். இதனை அடுத்து ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை கிளப்பிய எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த சபையில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாகவும் எதிர்க்கட்சியை பொறுத்தவரையில் அது சிறப்பாக செயற்பட்டு வருவதாகவும் கூறியதாக, இதன் பின்னர் வாய் தர்க்கங்கள் முற்றியதாகவும் இதனை அடுத்து நீலேயட் கட்டளைக்கு ஒவ்வாத விடயங்களை நீக்குமாறு உத்தரவிடப்பட்டதாகவும் அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர புது குடியிருப்பு பிரதேசத்தில் கிளியை ஏற்படுத்திய குண்டுவீச்சு விமானம் பயத்தில் மேசைகளுக்கு கீழ் பதுங்கிய மாணவர்கள் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் குடியிருப்பு நகர பகுதியை சுற்றி வட்டமடித்த குண்டுவீச்சு விமானம் ஒன்று தாழ பறந்து குண்டு வீசுவதை போல குத்தி பதிந்து எழுந்து சென்றிருக்கிறது. நேற்று காலை 8 மணியளவில் 3 தடவைகள் இவ்வாறு அந்த விமானம் பறந்து சாகசத்தில் ஈடுபட்டதாக ஊர்வாசிகள் தெரிவித்தனர். குண்டு தாக்குதல் நடத்துவதற்காகவே இந்த விமானம் பதிந்து பறந்து குத்தி எழுந்ததாக அச்சம் கொண்ட பெரியவர்களும் பிள்ளைகளும் நிலத்திலும் மறைவிடங்களுக்கும் பாய்ந்து சென்று படுத்து பதுங்கியுள்ளனர். பாடசாலைகளில் மாணவர்கள் மேசைகளுக்கு கீழ் பயத்துடன் பதுங்கியதுடன் ஆசிரியர்களும் அச்சமடைந்து நிலத்தில் வீழ்ந்து படுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர பிரதம நீதியரசர் விவகாரம் சபாநாயகருடன் நாளை சட்டத்தரணிகள் சந்திப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. அதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணையை விவாதிக்க தடை விதிக்குமாறு கோரி நீதிமன்றில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணையை பாராளுமன்ற குழுநிலை விவாதத்தில் விவாதிக்க தடை விதித்து கட்டளை பிறப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதே போல பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ஆற்றிய உரை, அமைச்சர் நிமல் செரிபாலடி சில்வா ஆற்றிய உரை குறித்த செய்திகளையும் லங்கா தீப பத்திரிகை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அதே போல கம்பள பிரதேசத்தில் மேலும் 31 பாடசாலை மாணவிகள் சுகையினமுற்று வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திடீரென சுகையினமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்திருந்தன. இந்த நிலையில் மேலும் 3 பாடசாலைகளில் 31 மாணவிகள் திடீரென சுகையினமுற்றதால் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதே போல ரத்னபுரியில் போலீஸ் பாடசாலையில் உள்ள பொறுப்பதிகாரி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்பதாக இன்னும் ஒரு செய்தியையும் லங்கா தீப பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையும் பார்த்துவிடலாம். அதனுடைய பிரதான செய்தியும், பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றவியல் பிரேரணையை விவாதிக்க தடை விதிக்குமாறு கோரி நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்த செய்தியை இன்றைய பிரதான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. அதே போல லங்கா தீப பத்திரிகையின் பார்த்திருந்த செய்திகளையே இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையும் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. நாம் திவைன பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியும், பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றவியல் பிரேரணையை விவாதிக்க தடை விதிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு குறித்த செய்தியை இன்றைய பிரதான செய்தியாக திவைன பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. அதேபோல் ரணில் விக்ரமசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள், நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதம் குறித்த செய்திகளையும் இன்றைய தினம் திவைன பத்திரிகையும் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. ஆகவே நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். மம்தாவுக்கு ஆதரவு இல்லை, மார்க்சிஸ்ட் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கொண்டு வரவுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்க மாட்டோம் என்று மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரகாஷ் காரத் தில்லியில் செய்தியாளர்களிடம் கருத்துரைத்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோற்கடிப்பதற்கான பலம் காங்கிரஸ் கூட்டணிக்கு உள்ளது. அவ்வாறு
இக்கூட்டணி வெற்றி பெற்றால் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்தும் தவறான பொருளாதார கொள்கைகள் குறித்தும் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் புகார்கள் வலுவிழந்துவிடும். தங்களின் செயற்பாடுகளுக்கு பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்து விட்டது என்று காங்கிரஸ் கூற வாய்ப்புள்ளது. எனவே தீர்மானம் கொண்டு வருவதற்கு பதிலாக அரசின் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். எங்களுக்கு வந்த தகவலின்படி அதிக எம்பிக்களை கொண்ட எதிர்க்கட்சிகளில் பெரும்பாலானவை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுவதை விரும்பவில்லை. அடுத்த 2 நாட்களுக்குள் இந்த தீர்மானத்திற்கு எத்தனை எம்பிக்களின் ஆதரவு உள்ளது என்பது குறித்து தெரிந்துவிடும். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி ஆகியவற்றை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் எதிர்க்கின்றன. எனவே அது தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வருவதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இதை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி புரிந்து கொள்வார் என நினைக்கிறேன் என மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளதாக இன்றைய தினமணியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதேபோல மத்திய அரசுக்கு ஆபத்து இல்லை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சந்தீப் தீர்த்தி தெரிவித்துள்ள கருத்தையே அவ்வாறு தினமணி பத்திரிகை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அதனை தவிர இந்தியாவுடன் சமநிலை வர்த்தகம், சீன பிரதமர் வென் ஜியாபோ உறுதி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல 2G மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டிப்பு என்ற தலைப்பிலும், லோக்பால் வரம்புக்குள் பிரதமர் பரிந்துரையை ஏற்றது நாடாளுமன்ற குழு என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் தினமணி பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர அடுத்ததாக தினத்தந்தி பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, சென்னையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் மாவட்ட கலெக்டர் போலீஸ் அதிகாரிகள் மாநாடு டிசம்பர் 3-4 திகதிகளில் நடைபெறுகிறது என்ற பிரதான தலைப்புடன் தினத்தந்தி வெளிவந்துள்ளது. அதே போல பீகார் கங்கை ஆற்றில் பாலம் உடைந்து விழுந்ததால் நெரிசலில் சிக்கி 18 பேர் பலி, சாத் பூஜை விழாவில் நடந்த சோகம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் தினத்தந்தி வெளியிட்டுள்ளது. அத்தோடு நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் விரைவாக பார்த்து விடலாம். அதனுடைய பிரதான செய்தி, தமிழக அரசுக்கு தனியார் பள்ளி நிர்வாகங்கள் நெருக்கடி, வாகனங்களை ஓட்டாததால் மாணவர்கள் அவதி என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினமலர் வெளிவந்துள்ளது. அதே போல டிசம்பர் 3 முதல்வர் தலைமையில் கலெக்டர் எம்பிக்கள் மாநாடு என்ற தலைப்பிலும், வங்கக்கடலில் புயல் சின்னம் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் தினமலர் பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிறைவுக்கு வருகிறது. இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.